friends, welcome back to Easy Tips channel. Tamil எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு உங்களுடைய ஃபேவரட் அதாவது டெய்லி மேக்கப் ரொட்டீன் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சரி ஓகே அப்லோட் பண்ணேன். நான் ஏற்கனவே ஆட் பண்ண புதுசுல வந்து டெய்லி ரொட்டீன் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுமே வந்து கேட்டதுனால கண்டிப்பா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். லாஸ்ட் மேக்கப் வீடியோ வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அந்த அளவுக்குலாம் மேக்கப்லாம் தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணேன் உங்ககிட்ட. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறது ஒன்லி வந்து நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய திங்ஸ் இல்லை, நிறைய திங்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு மாய்ஸ்சரைசர் இருந்தால் போதும், ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் போதும், சூப்பராக இந்த லுக்கை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நான் வந்து காஜல் அதாவது ஐகானிக் காஜலும் வந்து ஐப்ரோ பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. லிப்ஸ்க்கு வந்து லிப் பாம் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸ் வந்து டெய்லி நீங்கள் வீட்டில் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே வீட்டில் தான் இருக்கீங்க, எல்லா ஹஸ்பண்ட்ஸும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ உங்கள் முகத்தை தான் பார்த்தாகணும், வேறு வழியே இல்லை உங்களுக்கு. வேறு எங்கேயும் போயிட்டு யாரையும் பார்க்கவும் முடியாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டைம்லையாச்சும் நீங்கள் கொஞ்சம் அழகாக அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நான் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மாய்ஸ்சரைசர் பதிலாக வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நான் இன்னும் ஹாப்பி ஆப்ஸில் வந்து மாய்ஸ்சரைசர் அது இன்னும் வந்து ரிசீவ் பண்ணலை. ஆர்டர் பண்ணி எனக்கு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. மேபி லாக்டவுன் அப்படின்றதுனால ரொம்ப லேட் ஆகுதா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபேஸ் வந்து கொஞ்சம் அந்த வெட்னஸ் இருக்கிறதுக்காக ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ட்ரை ஸ்கின் இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாகவும் ஆலோவேரா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வச்சு ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து நோ மேக்கப் லுக் சாரி நோ மேக்கப் லுக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் போட்டு இருக்கணும், ஆனால் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது. ஸோ அதுதான் நோ மேக்கப் லுக். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது. ஆனால் நான் வந்து இன்னும் பிரைட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஐஸை சுற்றி வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் வந்து லாக்மே ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்துலையும் லைட்டாக இங்கே இந்த இடத்துல மட்டும் வந்து நான் வந்து லாக்மே ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணி அதாவது கன்சீல் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அது வந்து கன்சீலரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் தான் இருக்கும், எதுக்கு கன்சீலர்? ஸோ வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து லாக்மியில் வந்து 925 வெயிட்லெஸ் மோசி ஃபவுண்டேஷன் அப்படின்றதான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எடுத்தாலே போதும், நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இது வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பராக சூட் ஆகும். ஸோ நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன், ரொம்பலாம் எடுக்கலை. ஏன்னா எனக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறதுனால அந்த இடம் மட்டும் மறையிறதுக்காக அங்கே மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். என்னுடைய கண்ணாடி வந்து லாஸ்ட் வீடியோ எடுக்கும்போது என்னுடைய கண்ணாடி வந்து உடஞ்சிடுச்சு. முகம் பார்க்குற கண்ணாடி வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் என்னால் இப்போது வந்து அந்த கண்ணாடியை யூஸ் பண்ண முடியல. இனிமேல் வந்து ஃபேன்சி ஸ்டோர்லாம் ஏதாவது ஓப்பன் பண்ணாதான் போயிட்டு அந்த கண்ணாடி வாங்கிட்டு வரணும். அது வரைக்கும் அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கணும் போல இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபேஸ்க்கு ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுத்துரும். ஃபவுண்டேஷன் லைட்டாக நீங்கள் டச்சப் பண்ணிங்கனாலே போதும்,
பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ ஸ்கின் பிரைட்னிங்காக தான் இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் வந்து ரொம்ப நீங்கள் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கலாம், எப்போவுமே நீங்கள் வந்து பர்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பவுடர் அடிக்கணும் அப்படின்ற கூட அவசியமே கிடையாது. சும்மா இதை போட்டாலே போதும், நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ எப்போவுமே அது வந்து என்னுடைய பேக்கெட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது எப்போவுமே என்னுடைய பாக்ஸில் இருக்கும், மேக்கப் பாக்ஸில் வந்து எப்போவுமே இதை வந்து வச்சுருப்பேன். நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணிப்போம். ஸோ மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி ஃபேஸ்க்கு நல்லா லுக்காக உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே அழகாக தெரியுது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐப்ரோஸ் மட்டும்தான். ஸோ ஐப்ரோஸை கொஞ்சம் நல்லா நீட்டாக பராமரிச்சுக்கோங்க. ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுங்கள் ரெகுலராக. அது ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் இருந்துச்சுனாலே முகம் கண்டிப்பாக ரொம்ப அழகாக தெரியும். திக்கான ஐப்ரோஸ் இருந்துச்சுன்னா உங்கள் முகம் வந்து இன்னும் பளிச்சுன்னு தெரியும். ஐப்ரோஸே இல்லாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஷேப் பண்ணாலே உங்களுக்கு வந்து த்ரெட் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு ஐப்ரோஸ் அப்படியே நல்லா தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே அந்த ஐப்ரோஸ் கொஞ்சம் வந்து நீங்கள் கேர் பண்ணணும். கண்டிப்பாக ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். என்கிட்ட மிரர் இல்லை அப்படின்றதுனால நான் இதுலேயே பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. தென் இந்த ஐப்ரோஸ்க்கும் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ பென்சில் வேறு நான் வாங்காமல் விட்டுட்டேன்னா, அதனால் என்னால் ரொம்பவும் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த லாக்டவுன் எப்போ முடியும்னு தெரியல. அது வரைக்கும் நமக்கு வந்து ஐப்ரோ பென்சில் வேணும். இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ணி உருண்டாயிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ வீட்டில் ஐப்ரோஸ் கூட ஐப்ரோ பென்சில் கூட நான் வைக்கிறதில்ல, வீடியோஸ்க்கு மட்டும்தான் வச்சிட்ருக்கேன். சூப்பராக வச்சிட்டேன் நான். மிரர் எல்லாமே இதுலேயே சூப்பராக வச்சிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ப்ரெஷ்ஷில் வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ஐலைனரும் காஜலும் வைக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வந்து மஸ்காராலாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா மஸ்காராலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆகும். கண்டிப்பாக வீட்டில் வேலை செய்யும்போது ஸ்வெட் ஆச்சுன்னா அந்த மஸ்காராலாம் பட்டு ஃபுல்லாக இதெல்லாம் அப்படியே கருப்பாகிடும். அது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ மஸ்காராலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னா சும்மா லைட்டாக காஜல் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கோங்க. திக்னஸ் வேணாம் அப்படின்றவங்க தின்னா ஒரு லேயர் வச்சுக்கோங்க. மிரர் இல்லாமல் இந்த கேமராவில் எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக தெரியல. ஸோ இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணிட்டேன். வா பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஐஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த ஐஸ்க்கு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே போடுறேன், திக்காக போடுறேன். ஐலைனரும் சரி காஜலும் சரி. உங்கள் கண்ணு சின்னது அப்படின்னா ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 கண்ணுக்குமே ஐலைனரும் காஜலும் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபேஸ்க்கு பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் பான்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் பான்ஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் சூப்பர், அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் பான்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இப்போ வீடியோக்காக நான் வந்து லாக்மி காம்பேக்ட் பவுடர், அதாவது வீட்டில் ரெகுலராக போடுற காம்பேக்ட் பவுடர் நான் வந்து காட்டுறேன். எப்போவுமே நீங்கள் வந்து இப்படியே கூட இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து மேக்கப்லாம் கிடையாது.
இது வந்து மேக்கப்லாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம எப்பயும் போடுறதா. அது கூட நம்ம வந்து ஐப்ரோஸ் வைக்கிறோம், அவ்வளோதான். ஐப்ரோ பென்சிலும் காஜல் ஐலைனர் வைக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ரொம்பலாம் இது பண்ணுறது கிடையாது. ஸோ இவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு வந்து மேக்கப் போட்ட மாதிரி தெரியாது, ஜஸ்ட் நீங்கள் பவுடர் அடிச்சுட்டு பொட்டு வச்ச மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இப்படி தான் போவேன், டெய்லி வந்து இப்படி தான் போவேன். ஐப்ரோஸ் கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன். காஜல் இல்லாமல் நான் வெளியே போகவே மாட்டேன். காஜல் இல்லைன்னா என் மூஞ்சி படு கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் காஜலும் ஐலைனர் வச்சுட்டு தான் போவேன். ஸோ இப்போ வந்து இப்படி தான் இருப்பேன், டெய்லி இப்படி தான் இருப்பேன். வீட்டில் மோஸ்ட்லி நான் வந்து டெய்லி இப்படி தான் இருப்பேன். சம்டைம்ஸ் மூட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா அந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பவுடர் அடிச்சுட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு இருப்பேன். வைக்கணும். ஸோ பொட்டு பார்த்தீங்கன்னா டார்க் கலர் பொட்டாக வைங்க, அப்போ தான் உங்கள் பிரைட் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக ஒரு லட்சணமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபேஸ் முகம் வந்து அப்படியே மகாலட்சுமியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப பிரைட்டாக இருக்கும். குட்டியாக ரொம்ப வந்து உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வைங்க. இல்லை உங்களுக்கு குட்டியாக வைக்கிறதா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குட்டியாக வைக்கலாம், இல்லை பெருசாக வைக்கிறத பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெருசாக வைக்கலாம். ஆனால் இந்த 2 புருவத்துக்கும் நடுவில் வச்சிங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு சிலர்லாம் இங்கே மேலெலாம் வைப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல். கொஞ்சம் நம்ம நம்மளுடைய அம்மா பாட்டி அவங்களாம் வந்து இந்த மாதிரி தான் மேலே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இந்த 2 புருவத்துக்கும் நடுவில் வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லிப்ஸ்க்கு வந்து லிப் பாம் போட்டிருக்கேன். லிப் பாம் போடும்போது என் பையன் வந்து கேமரா ஆஃப் பண்ணி விட்டான் போல இருக்கு. லிப் பாம் போடும்போது என்னால் நான் ஆன்ல இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்ததுனால லிப் பாம் போட்ட இது வந்து எடுக்க முடியல. போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஆஃபில் இருக்குது அப்படின்னு. ஸோ லிப் பாம் போட்டேன். ஸோ இவ்வளோதான். இது வந்து நீங்கள் டெய்லி வீட்டில் இருக்கும்போது இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரி தெரியாது, ஆனால் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கொண்டையை கழட்டி விட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நோ மேக்கப் லுக். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது, நேச்சுராகவே நீங்கள் வந்து பிரைட்டாக இருக்க மாதிரியே தெரியும். ஸோ மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ் மட்டும்தான் ரொம்பவே மெயின் திங். நம்மளை யாராவது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. ஸோ அந்த கண் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ எப்போவுமே வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதோ இல்லை ஹாப்பியாக இருக்கிறதோ எல்லாமே நம்மளுடைய ஹைஸை தான் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹைஸ் எப்போவுமே வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்குள்ளே எவ்வளோ சுகம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஐஸ் வந்து மறைச்சிடும். ஸோ இது 100% உண்மை, சரிங்களா. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஐஸை வந்து கொஞ்சம் அழகுப்படுத்தி காட்டினோம்னா நமக்குள்ளே இருக்கிற சுகம் நமக்கே மறந்துடும், நம்மளே பார்க்க அழகாக இருப்போம். ஸோ எப்போவுமே சிரிச்சுட்டே இருங்க இதே மாதிரி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் பையன் பின்னாடி இருந்து லிப் பாம்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பொண்ணாக பிறந்தா அதெல்லாம் ட்ரை பண்ணான், பையனாக பிறந்துட்டான் அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோ நம்மளை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுதுங்கள். வணக்கம், பாய் பாய்.